தி ஸ்டூடெண்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் பேங்க் எப்படி உருவானது அதனுடைய வரலாறுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய வரலாறு பின்னணியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேங்க் இன் த இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1770. அதில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் வாஸ் இன் 1932 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1932 என்ன பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததான் இந்த ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1786. ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது பொது உடைமை வங்கி அப்படின்னு ஓப்பன் பண்ணாங்க. அது எப்போ அது ரன்னிங் ஆகிருக்கும்போது அண்ட் வாஸ் ஆல்சோ லிக்விடேட்டட் இன் 1791. அப்போ என்ன பண்ணாங்க, அதை கலைச்சிட்டாங்க. என்னது 1791 அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அது 5 ஆண்டுகள் செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வரைக்கும் அது செயல்பட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கலைச்சிட்டாங்க. அடுத்ததான் பேங்க் ஆஃப் கல்கத்தா was the first joint stock bank established in 1806 என்ன பண்ணாங்க, ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணாங்க. என்ன பேங்க்னா கல்கத்தாவுடைய முதல் கூட்டு பங்கு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணாங்க. அது என்ன ஆகுச்சுன்னா இட் வாஸ் ரீநேம்டு ஆஸ் த பேங்க் பெங்கால் இன் 1809 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அந்த வங்கி செயல்பட்டது. பெங்காலாக பெயர் மாற்றப்பட்டது. பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது. அடுத்ததாக நம்ம என்ன சொல்ல வராங்க, பேங்க் ஆஃப் பம்பாய் இன் 1840 அண்ட் பேங்க் ஆஃப் மட்ராஸ் இன் 1843 வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போது 1840 பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பம்பாய்ன்ட்டு அப்போது இப்போ மும்பை வங்கி செயல்பட்டாங்க. அடுத்ததான் என்ன ஆச்சுன்னா 1843 மெட்ராஸ் சென்னை வங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தீஸ் பேங்க்ஸ் ஆர் கால்டு பிரசிடென்டல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெங்கால், பம்பாய் அண்டு மெட்ராஸ் இது 3மே என்னாச்சுன்னா இங்கே நிறுவப்பட்டாங்க. பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேங்க்குகளும் நிறுவப்பட்டாங்கன்னு சொல்ல வராங்க. அடுத்ததான் these presidential banks were amalgamated into the Imperial Bank of India on 27 January 1921. அதாவது இந்த 3 வங்கிகளும் 1921 ஜனவரி 27 ஒருங்கிணைக்கப்பட்டு இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொன்னாங்க. இம்பீரியல் பேங்க், அதாவது இம்பீரியல் பேங்க்னா என்ன, பிரசிடென்டியல் பேங்க் அப்படின்னு இருந்தது. அந்த வங்கி உருவாக்கப்பட்டது எப்போனா 1921 உருவாக்கப்பட்டது. இட் confident its operation to the urban sector and the rural sector was completely neglected in these days. அதாவது அந்த நாட்களில் இந்த வங்கி நகர்ப்புற பகுதிகளுக்கும் மட்டும் சேவை செய்தது. அடுத்தது கிராமப்புற பகுதிகள் முழுவதையும் புறக்கணித்தது. இதை சுதந்திரத்து நாட்டுக்கு ரொம்ப ஏதுவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திஸ் ஃபோர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் an act was passed in parliament to take over the imperial bank, that is Imperial Bank of India, by the government and the State Bank of India came into being the July 1 1955. July 1 1955 என்ன பண்றாங்க,
இந்த பேங்க் வந்து உருவாக்குறாங்க. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து அரசுடைமையாக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு ஜூலை 1, 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. அப்போதான் உருவானது தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ நேம் கொண்டு வந்து தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1955. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, 1 மார்க்ல கேட்பாங்க. அதனுடைய இம்பீரியல் பேங்கோடைய ஸ்டாம்ப் எப்படி இருக்குன்னா, முத்திரை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முத்திரை. இந்த முத்திரை அப்படி தான் இருக்கும். இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த முத்திரை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தது. சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது பிரிட்டிஷ் ஆட்சி கொண்டு வந்ததில் சில மாற்றங்கள் இதில் இருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேங்க் டெஃபினிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. 3 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்குடைய ஒழுங்குமுறைப்படுத்துதல் சட்டப்படி இது வந்து இந்த 1949 வந்து உருவாக்கப்படுறாங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, பேங்கிங் மீன்ஸ் த அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் investment of deposits of many form money from the public, repayable and demand or otherwise, and withdrawal by check, draft, pay order or otherwise. அதாவது இந்த சட்டத்தின்படி முதலீடு செய்வதற்கும் கடன் வழங்குவதற்காகவோ கேட்டவுடன் அல்லது காசோலை, வரை ஓலை அல்லது பணவிடை மற்றும் உள்ள பணவிடை அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் அதர்வைஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதனுடைய திரும்ப கொடுப்பதற்காகவோ இல்லை மக்களிடமிருந்து வைப்பு தொகைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காகவோ இந்த வங்கிகள் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனம் வங்கி இது மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்க, அதர்வைஸ் ஸோ இந்த பேங்க் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி வந்து 14 பேங்க் ஆஃப் நேஷனலைஸ் பேங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து 1969 14 பேங்க் வந்து நேஷனலைஸ் பேங்காக இருந்தது. அடுத்ததாக ஆட் பண்ணும்போது 6 பேங்க் வந்து ஆட் பண்ணுறாங்க. 6 பேங்க் வந்து ஆட் பண்ணும்போது 1980 ஒரு பேங்க் 6 பேங்க்கை ஓப்பன் பண்ணுறாங்க, நேஷனலைஸ் பேங்க்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து நபார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க. அதோடு தான் வந்து 21 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்காக இருக்குது. நேஷனலைஸ் பேங்க் வந்து எத்தனைனா 21 பேங்க்ஸ். இப்போது கரண்ட்டாக வந்து எத்தனை பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்கள் படிக்கும்போது நான் சொல்ல வருவேன். நேஷனலைஸ் பேங்க்னு பார்க்கும்போது 21, ஓகேங்களா. உலக வங்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது 21. இதில் அது மட்டும் இல்லாமல் 1949 பார்த்தீங்களா, 1949 ஜான்வரி 1 1949 மைய வங்கியை வந்து என்ன பண்ணுறாங்க, மைய வங்கி தான் வந்து அரசுக்கு சொந்தமான மைய வங்கியாக வந்து செயல்பட்டு வருகிறது. எப்போதுல இருந்துன்னா 1949 இருந்து ஜான்வரி 1, ஓகேங்களா. இது நோட் பண்ணி வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. தேங்க்யூ.